ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் இதில் பிராத்மிக்கோடது பார்த்துருந்தோம். பிராத்மிக்கோடதில் வந்து இம்பார்ட்டண்ட் எஸ்ஏன்னு பார்த்திங்கன்னா கவி और कंजूस, दूध में पानी, இந்த ரெண்டு எஸ்ஏயுமே படிச்சுக்கலாம். இந்த ரெண்டு எஸ்ஏல கண்டிப்பாக ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக வரும். கவி और कंजूஸே படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 87 இருக்கிறது 3 மார்க் கொஸ்டின்ஸு இம்பார்ட்டன்ட். இது 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 4 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், குத்தே கே பாரே மேம் 3 வாக்கியமே லிக்கியே. நாயை பற்றி ஏதாவது ஒரு 3 வரிகளில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கான். குத்தே கே பாரே மேம் 3 வாக்கியமே லிக்கியே. குத்தே வப்தர் ஜான்வர் ஹை, ஒரு ஃபெய்த்ஃபுல் அனிமல், நன்றி உள்ள விலங்கு. வக் கர் கி ரக்வாலி கர்த்தா ஹை, வீட்டை காவல் காக்குது. कुत्ता चोर को देखकर भौंकता है, திருடனை பார்த்தா கத்தும், குறைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குத்தே கே பாரே மேம் 3 வாக்கியமே லிக்கே. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒன்று இம்பார்ட்டன்ட். कुत्ता वफ्तर जानवर है, वह घर की रखवाली करता है. कुत्ता चोर को देखकर भौंकता है. नेक्स्ट क्वेश्चन என்ன பார்த்தீங்கன்னா गाय के बारे में 3 வாக்கியமே नहीं. அதே மாதிரி பசுமாட்டை பற்றி ஒரு 3 வரிகளில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. गाय बड़ी सीधी साती होती है, वह हमको दूध देती है. गाय का दूध मिठा और पुष्टिकर होते हैं. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோடே से क्या क्या पयाते होती है, அதாவது குதிரை எதற்கெல்லாம் பயன்படுகிறது அதை பற்றி ஒரு 3 வரிகள் எழுதி சொல்லியிருக்காங்க. घोड़े गाड़ी का खींचता है, हम उस पर सवारी करते हैं. पुराने के समय के घोड़े की लड़ाई में काम आते हैं. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வண்டி இழுக்கு, குதிரை வண்டி இழுக்கிறதுக்கும் கோடே காடி கே கீச்தே ஹை, ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹை, இது மேலே நம்ம சவாரி செய்யலாம். புராண பழங்காலத்தில் வந்து குதிரை படையை வச்சு சண்டைக்கு பயன்படுத்தியிருந்தாங்க குதிரையை வச்சு. पुराने के समय का घोड़े का लड़ाई के में काम आते थे. இது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா हाथी के बारे में 3 வாக்கிய லிக்கியே. எலிஃபெண்ட்டை பற்றி 3 வரிகளில் எழுதுங்க. हाथी जानवरों में बड़ा है, மிருகங்களே பெரியது யானை. उसके एक लंबी सूंड होते है, அதோட தும்பிக்கை வந்து லம்பினா லாங், நல்லா பெருசாக இருக்கும். इसे वह बारी से बारी सीट उठाते हैं. சரிங்களா, இந்த கொஸ்டின் தான் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, கன்னியாகுமரி லெசன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 கொஸ்டினுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் இந்த கொஸ்டின் தான் வரும். எனி 2 ரைட்டிங்ஸ் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் வந்து குத்தே கே பாரே மேம் 3 வாக்கியா அது படிக்கலாம். கோடே கே क्या क्या पयाते होती है, हाथी के बारे में 3 வாக்கியமே लिखिए, गाय के बारे में 3 வாக்கியமே लिखिए. இதில் இந்த 4 கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து பிராத்மிக்கில் இது 3 மார்க் கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை பை.